Hi மக்களே, வெல்கம் டு விபாஸ் வானவில். பட் இந்த தடவை பட்ஜெட் பிளானிங் உங்களுக்காக. ஃப்ரண்ட்டில் ரோடை கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குது. இதில் ட்ரைவ் போனால் எப்படி இருக்கும், செம்ம ரொமான்டிக் ட்ரைவாக இருக்கும். இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பாருங்கள் என்னம்மா இருக்குது. போக தெரியுதா? ஹாய் மக்களே, வெல்கம் டு விபாஸ் வானவில். ட்ரிப் அட்வைசரோட வியேட்டரில் புக் பண்ணோம். இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நாங்கள் எதில் புக் பண்ணோன்றது ஜஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறோம். ஐல் ஆஃப் ஸ்கை மாதிரியான இடத்துலலாம் வந்து உங்களுக்கு எந்த பஸ்ஸும் ப்ராப்பராக இருக்காது. ஸோ அங்கே பார்த்தோன்னா காரில் போகிறவங்க தான் நிறையா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி புக் பண்ணிங்கன்னா நம்ம வந்து அவங்க இங்கே ஒரு மீட்டிங் பாயிண்ட் இருக்குது, அதில் ஏறி நம்ம அவங்களே ஒவ்வொரு இடமும் நிறுத்தி காட்டிட்டு திரும்பி கூப்பிட்டு வந்து அதே இடத்துல விட்டுருவாங்க. இது ஒரு நாளைக்கு வந்து எங்களுக்கு 72 பவுண்ட் ஒருத்தருக்கு. இல்லை ஐல் ஆஃப் ஸ்கையை மொத்தமாக சுற்றி பார்க்குறோம். சரி வாங்க நம்ம போகலாம். இதுதான் இன்வர்னஸ் டவுனு. வேறு லெவலில் டவுனே இப்படி இருக்குது. இதுக்கு நடுவில் வந்து இங்கேருந்து நாங்கள் கிளம்பி போகிற அந்த பிளேஸ் இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜை தான் க்ராஸ் பண்ண போகிறோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வந்துட்டோம். இங்கே பாருங்கள் லைனாக நிற்குது பாருங்கள். இது வந்து பஸ்ஸு கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் இது மாதிரி போகிறது கஷ்டம். அதை பார்த்தீங்களா, சின்ன வண்டி வேன் போகிற மாதிரி அந்த தான் புக் பண்ணிருக்கிறோம் நாங்கள். ராபிஸ் இது வந்து ட்ரிப் அட்வைசரோடது. ட்ரிப் அட்வைசரோடது தானே டையப்பா. ட்ரிப் அட்வைசர் வந்து அதோட டையப்பு. எல்லாரும் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க. நிறைய இந்தியன்ஸ் வராங்கல்ல நம்மளோட. இந்த ஊரோட பாப்புலேஷன் எவ்வளோ தெரியுமா? மொத்தம் 13,143 பேர். 2017 ஆண்டில் எடுத்த டேட்டா படி இது மேக்ஸிமம் இன்னும் 20-25 வருஷத்தில் வந்து பார்த்தானா 15,000 பேர்கிட்ட வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பாப்புலேஷன் பற்றின ஒரு ஆர்டிக்கலில் கொடுத்துருக்குறாங்க யூகேல. செம்ம பிளேஸுங்க. ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். இந்த பிளேஸ் நேம் வந்து லாக்னஸ்ஸு. இதுக்கு தனியாக நம்ம வரப்போகிறோம். ஆனால் வந்து இது ஃபோட்டோ ஷூட்டு எடுக்கிற இங்கே இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பாருங்கள் என்னம்மா இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடம். செம்ம லவ்லி பிளேஸு. இது நாங்கள் காரில் வந்தபோது நாங்கள் நினச்ச இடத்துல நிறுத்தி நினச்ச இடத்துல எடுத்தோம். பட் இவங்க பெர்மிஷன் கொடுக்குற இடத்துல தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் காரில் வரணுன்றது தான் ஆசை. பட் இந்த தடவை பட்ஜெட் பிளானிங் உங்களுக்காக. ஏன்னா நீங்கள் வந்து எப்படி ஒரு இந்தியாவிலேருந்து வரீங்கன்னா எப்படி வந்து பட்ஜெட் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்றது தான் நாங்கள் இதில் சொல்ல ட்ரை பண்ணோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பிளேஸு. சுற்றி பார்த்தோன்னா மலை, அந்த ரிவர், அதுக்கப்புறம் மரம், அதுக்கு நடுவில் பூ, நடுவில் இந்த பஸ்ஸு இந்த ரோட்டில் அதை பார்த்துட்டே போகிறது அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப அப்படியே பார்த்துட்டே தூங்கினாம் போல் இருக்குது. இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசு வரல. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது உருகுவே கேசல். ஒன்றும் இல்லை, இடிஞ்சு போன கேசல் தான் இருக்குது அங்கே. அதாவது இந்த தொல்பொருள் ஆராய்ச்சிலாம் பண்ணுற அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா இது 9ஆவது நூற்றாண்டு சேர்ந்ததாக கூட இருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்களாம். போக தெரியுதா?
அங்கே பார்க்குறீங்க இல்லையா ஒரு இடிஞ்சு போன கேசல், அதான் உருகுவே கேசல். கேசல் இடிஞ்சிருக்கு அதெல்லாம் ஓகே, ஆனால் அந்த இடிஞ்ச கேசல் அந்த லேக்கு மலைக்கு நடுவில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அந்த சினிமாவில் வர மாதிரி இருந்தது. இங்கே நிறையா படம் எடுத்துருக்குறாங்க, பட் செம்ம க்யூட்டாக இருந்தது இந்த இடம். மேப்பில் எப்படி கவர் பண்ண போகிறாங்க இந்த பிளேஸை அப்படின்றத எங்களுக்கு காட்டிகிட்டு இருந்தாங்க. மாரிஸ்டன் இங்கே வந்து இன்வர் மாரிஸ்டன் ஒரு ஃபால்ஸ்க்கு வந்திருக்கிறோம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அந்த பிளேஸு. பாருங்க, இங்கே ஒரு ஒரு இதையே ஓன் பண்ணுறாங்க, இந்த பிரிட்ஜையே ஓன் பண்ணுறாங்க. இது செம்மையாக இருக்குது இந்த இடம். போன தடவை வரல நம்ம இங்கே. இங்கே வா இங்கே வா, அந்த இடம் நல்லாயிருக்கும், அப்படி பார்க்க நல்லாயிருக்கும். செமையா இருக்குல்ல? இந்த பிளேஸு எப்படி இருக்கு பாருங்க, செம்ம பிளேஸு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போன தடவை நாங்கள் ஐ லவ் ஸ்கை வந்தோம், ஆனால் இதை மிஸ் பண்ணிட்டோம். சம்மர் வந்துடுச்சு, ஆனால் இன்னும் மலைக்கு மேலே இருக்கிற அந்த ஸ்னோ வந்து இன்னும் மெல்ட் ஆகலை. ஃப்ரண்ட்டில் ரோடை கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குது. இதில் ட்ரைவ் போனால் எப்படி இருக்கும், செம்ம ரொமான்டிக் ட்ரைவாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண மாதிரி இருந்ததில்ல, இல்லை. ஆனால் வந்து நாங்கள் இப்போ தான் ஒரு 10:30 தான் ஆகுது. இப்போ நாங்கள் இங்கே ஒரு சிம்பிளாக ஒரு காஃபி குடிச்சிட்டு சாக்லேட் சாப்பிட்டு கிளம்ப போகிறோம். இங்கே நிறைய ஃப்ரீ சாக்லேட் வச்சுருக்குறாங்க, அதை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஹாய் மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ட்ராவல் வீடியோ, அப்புறம் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து எலியன் டோனன் கேசல் அப்படின்னு ஒன்று போகிறோம். அந்த இடத்துல போயிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது எங்களை மாதிரி சின்ன யூடியூபர்ஸ்க்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். Thanks for watching. Tata from Vidyapal, Vipas Vanavel. Bye bye.